எக்ஸலண்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்ரேம் ஒர்க். அது என்னங்க சார் .NET ஃப்ரேம் ஒர்க்குங்கிறாங்க, .NET கோர் அப்படிங்கிறாங்க, C#ங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா 4 விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் சாஃப்ட்வேர்னால் என்ன, ரெண்டாவது விஷயம் கன்வென்ஷனல் கம்பைலேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன பண்ணும், அடுத்தது பார்த்திங்கன்னா JRE CLR அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது .NET ஃப்ரேம் ஒர்க்கு, கோர், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் எ சாஃப்ட்வேர்? சார் இப்போது ரொம்ப சிம்பிள் சார், தனி மனிதனால் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. அவனுக்கு கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும். வேறு சப்போர்ட் அப்படிங்கும்போதே முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இன்னொரு மனிதன், சக மனிதன் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சரி, இன்னொரு மனிதன் வந்து சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் கூட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். நான் அவனுக்கு புரிய வைக்கணும், எப்பா நான் இதுதான் எதிர்பார்க்குறேன், நீ இதை பண்ணினா இந்த அவுட்புட் வரும், அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக சொல்ல தெரியல அப்படின்னா மற்றவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அதுவே உபத்திரவமாக ஆகிடும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சலிக்காமல் வேலை செய்கிற ஒரு டிவைஸ். கேல்குலேஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, நம்மளை விட ஃபாஸ்ட்டாக பண்ணும். அதே சமயத்தில் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம சலிக்காமல் எவ்வளோ நேரம்னாலும் பண்ணும். ஸோ இதுதான் இந்த கம்ப்யூட்டர்னுடைய மிகப்பெரிய பலம். சரி, அப்படின்னா அது என்ன பண்ணும், எனக்கு வேணுங்கிறத பண்ணணும்ல. அப்போது எனக்கு என்ன வேணுங்கிறத நான் கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். சரி, இப்போ நான் நேராக போய் ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு கம்ப்யூட்டரை எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னால் பண்ணுமா அப்படின்னா ஒருவேளை எதிர்காலத்தில் நீங்கள் அப்படிலாம் சொன்னால் பண்ணக்கூடும். ஏன்னா இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலெக்ஸா, கூகுள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நம்ம பேசினாவே ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியான டிவைஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய அடுத்த பரிமாணம் நான் போய் நின்று பேசினாவே அது புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி கூட அது வரலாம். ஆனால் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கம்ப்யூட்டருக்கு டைரெக்டாக லாங்குவேஜ் புரியாது. இந்த கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசம்பிளி லாங்குவேஜில் சொன்னால் தான் அதுக்கு புரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியும் இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நான் பேச முடியுமானா பேச முடியாது. அப்போது ஏதோ ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜ் எனக்கு தேவைப்படுது. இன்டர்மீடியட் லாங்குவேஜ் தேவைப்படுது. இந்த லாங்குவேஜ் வழியாக எனக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் கம்ப்யூட்டருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜ் வழியாக கம்ப்யூட்டருக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு டெக்னிக். நீ இப்படி சொன்னீங்கன்னா இது கம்ப்யூட்டர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணும் அப்படிங்கிறது ப்ரீஃபிக்ஸ்டு. அது என்னன்னு கற்றுக்கிறது தான் நம்ம சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது, C++ கற்றுக்கிறது, C# கற்றுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சாஃப்ட்வேர்னால் என்ன, கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஒரு தொகுப்பை ரெடி பண்ணேன்னா அது சாஃப்ட்வேர். சரி, கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ் தான் நான் வந்து C++, C#, ஜாவா அந்த மாதிரி பேர் சொல்கிறேன். சரி, அப்போது ஹியூமன் லாங்குவேஜஸும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸும் எங்கே மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் எ கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர்? நான் ஒரு தொகுப்பு ரெடி பண்ணிட்டேன் சார், இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு தொகுப்பை ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இதை அப்படியே கொண்டு போய் கம்ப்யூட்டருக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா கம்ப்யூட்டருக்கு அசம்பிளி லாங்குவேஜ் தான் தெரியும். அப்போது இந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜை நான் என்ன பண்ணணும், அசம்பிளி லாங்குவேஜாக மாற்றணும். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னா கம்பைலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பைலேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா நான் எழுதின கம்ப்யூட்டர் லாங்குவேஜை
புரிஞ்சுக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி அசம்பிளி லாங்குவேஜில் மாற்றுறது. இந்த வேலையை செய்கிற ஒரு சாஃப்ட்வேருக்கு பேர் என்ன அப்படின்னா கம்பைலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சி லாங்குவேஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்பைலர் இருக்குமா சார்? ஆமாம், இருக்கும். சரி, இன்னொரு வார்த்தை இருக்குது, இன்டர்பிரட்டர். அது என்ன இன்டர்பிரட்டர்? இந்த கம்பைலர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் எழுதின இன்ஸ்ட்ரக்ஷன், நான் ஒரு தொகுப்பு வச்சுருக்கேன், அதில் ஒரு 100 லைன் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த 100 லைனையும் முழுமையாக அசம்பிளி லாங்குவேஜாக மாற்றிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கம்பைலர். ஆனால் 100 லைனையும் மாற்றலை, ஒவ்வொரு லைனாக கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி 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 கொடுத்து அந்த வேலை முடிஞ்ச வாட்டி அடுத்த வேலையை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்பிரட்டர். ஒரு நேரத்தில் ஒரு லைன் மட்டும் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கும். எப்போ நான் வேலையை முடிச்சிட்டப்பா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அடுத்த லைனை எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி கம்பைலேஷன் கன்வர்ஷன் பண்ணுற சாஃப்ட்வேரும் இருக்குது. அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்னா இன்டர்பிரட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது சார் கம்பைல்டு லாங்குவேஜஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++, ஃபோர்ட்ரான், கோபால், விஷுவல் பேசிக், இந்த மாதிரி சில லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து கம்பைல் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபைல் வந்து கிடைக்கும், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் .exன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னால் என்ன சார்? கம்ப்யூட்டருக்கு அதை பற்றி முழுமையாக தெரியும், நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ரன் ஆகும்னு அர்த்தம். அப்போது இந்த சிஓ, C++ஓ, ஃபோர்ட்ரானோ, கோபாலோ, விபிஓ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா டைரெக்டாக EXE க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. சரி, ரைட். அடுத்தது என்ன? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ். ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடுன்னு பேர். இது எப்படின்னா ஒரு டைமில் ஒவ்வொரு லைனாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்து தான் ரன் ஆகும். இதில் சில அட்வான்டேஜ் இருக்குது. கற்றுக்கிறவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு லைன் ரன் ஆகுது, அங்கே எரர்னால் அங்கேயே நின்றுடும், உடனே அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு இன்னொரு முறை ரன் பண்ணோன்னா அது அடுத்து அதை தாண்டி போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டாக எந்த இடத்துல எரர் வந்துச்சு, ஏன் எரர் வந்துச்சுன்னு நம்ம ஒரு ப்ரோக்ராமர் கற்றுக்கிறதுக்கு இந்த லாங்குவேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பர்சனலாக முதல் 6 மாதம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிக்கும்போது நான் பேசிக் லாங்குவேஜை மட்டும்தான் முழுமையாக படித்தேன். அப்போ என்னாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு எரர் வந்துச்சுன்னா அது இந்த இடத்துல இப்படியாக தான் இருக்கணும், எனக்கு இந்த லைனில் இந்த அவுட்புட் வரணும் ஆனால் வரல அப்படின்னா இந்த லைனில் தான் பிரச்சனை அப்படின்னு எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு இந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி உலக லெவலில் ஒரு 3ஆவதாக இருக்கிற லாங்குவேஜ் ஜாவா, C# அடுத்தது இருக்கிற லாங்குவேஜை நம்ம PHPன்னு சொல்லலாம். இந்த லாங்குவேஜும் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ மெயினாக இது வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி கன்வென்ஷனல் கிளாசிக் ASPன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், இதுவும் வெப்சைட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி தேதி வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு லைன் தான் ரன் ஆகும், எப்போவுமே ரன் ஆகும். இது ரொம்ப பாப்புலரான ஒரு லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும். சரி, ரைட். அடுத்தது காமன் லாங்குவேஜ் ரன் டைம். சரி, இப்போது நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குதுன்னா EXE கிடைக்குது, எக்ஸிக்யூட்டபிள் கிடைக்குது. இதை கம்ப்யூட்டருக்கு ரன் பண்ணிக்கிறோம், ரன்னு கொடுத்து ரன் பண்ணிக்கிறோம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஹார்ட்வேர் பிரச்சனை. என்னுடைய ப்ரோக்ராம் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ரன் ஆகுமா அப்படின்னா ரன் ஆகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெல் அப்படின்னு ஒருத்தர் வந்து சிப் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. மோட்ரோலா பார்த்தீங்கன்னா ஒரு சிப் ஆரம்ப காலத்திலலாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய சிப் இருக்குது. ஸோ சின்ன டிவைஸுக்கு தகுந்த மாதிரி சில சிப்பு, பெரிய டிவைஸுக்கு தகுந்த மாதிரி சில சிப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது அந்த ஒவ்வொரு சிப்புக்கும் தகுந்த மாதிரி தனியாக கம்பைல் பண்ணால் மட்டும்தான் அது ரன் ஆகும். அப்போது ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணால் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி கம்பைல் பண்ணி மாற்றணும்.
ஸோ இதை எப்படி சார் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஜாவா ரன் டைம் என்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் அண்டு சக்ஸஸ்ஃபுல். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு ரன் டைம் என்ஜின் வச்சிடலாம், ஒரு காமன் ரன் டைம் என்ஜின் வச்சிடலாம். இந்த ரன் டைம் என்ஜின் எந்த ஹார்ட்வேரோ அந்த ஹார்ட்வேருக்கு தகுந்த மாதிரி பேசிக்கும். அப்போ நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரன் டைம் என்ஜினுக்கு தகுந்த மாதிரி நான் கம்பைல் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ அந்த வேலையை பண்ணி இந்த ஜாவா அப்படிங்கிற லாங்குவேஜில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன சார் அட்வான்டேஜ், இந்த ரன் டைம் என்ஜினை நம்ம எந்த மிஷினில் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜாவானுடைய கோடிங்கை தூக்கி எங்கே போட்டாலும் அது உடனே ரன் ஆகும். அப்போது இதை பார்த்து நம்மளும் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு க்ரியேட் பண்ணது தான் காமன் லாங்குவேஜ் ரன் டைம் பை மைக்ரோசாஃப்ட். ஸோ இப்போது ஜாவாவுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்று க்ரியேட் பண்ணாங்க, அது காமன் லாங்குவேஜ் ரன் டைம், அதாவது சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎல்ஆர் இதை JRE ஜாவா ரன் டைம் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிஎல்ஆர் பேஸ்ட் லாங்குவேஜஸ் என்ன சார்? ஜாவா இருக்குது, C#, F#, VB.NET விஷுவல் பேசிக்னு நான் பழைய சாஃப்ட்வேர் இருக்கும், அது டைரெக்டாக எக்ஸிக்யூட்டபிள் க்ரியேட் பண்ணிடும். ஆனால் VB.NETனு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா சிஎல்ஆர் பேஸ்டு கோடிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ எங்கே வேணாலும் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த சிஎல்ஆர்னு சொல்கிறோமே, இந்த ஆர்கிடெக்சர் என்ன? இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோமே, அதனுடைய ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னா சார் இதுதான் அந்த ஆர்கிடெக்சர். ஸோ இந்த சிஎல்ஆர் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஒரு கம்ப்யூட்டரில் எடுத்த உடனே லோடாகி வந்து நிற்கிது பாருங்கள், அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மினிமலாக இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். இது மேலே காமன் லாங்குவேஜ் ரன் டைம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி போட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு புரிகிற மாதிரி நான் இப்போ எழுதுனா போதும், அது இங்கே கம்யூனிகேஷன் பண்ணிக்கும், அந்தந்த ப்ராசஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்கும். ஸோ இந்த காமன் லாங்குவேஜ் ரன் டைம் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு லைப்ரரியை க்ரியேட் பண்ணாங்க. சரிங்க சார், இது என்ன சார் லைப்ரரி அப்படின்னா, கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா டெவலப்பருக்கும் ஒரு 80% கோடிங் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 பண்ணுற மாதிரியான கோடிங்காக தான் இருக்கும். அதையே சார் எல்லாருமே ரெடி பண்ணணும், அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்போது பிஸ்னஸ் சம்மந்தமான கோடிங்கை மட்டும் மற்றவங்க ரெடி பண்ணட்டும் அப்படின்னு ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் சார் .NET ஃப்ரேம் ஒர்க். அப்போ .NET ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன அப்படின்னா, ரெடிமேடாக நிறைய கோடிங் ரீயூசபிளாக கிடைக்குது. இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், நான் வந்து என்னுடைய ஆக்சுவல் பிஸ்னஸ் கோடிங் என்னவோ அது மட்டும் பண்ணால் போதும், மற்ற எல்லா வேலையும் ஒரு டீம் தனியாக ஆயிரக்கணக்கான பேர் இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னுடைய வேலை எவ்வளோ குறையும் பாருங்கள். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டினுடைய இந்த C# லாங்குவேஜ் இன்னும் மிகப்பெரிய பாப்புலராக இருக்குது. அது ஏன் அப்படின்னா, கேர் எடுத்து தனியாக ஒரு டீமை வச்சு இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை பில்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது எனக்கு ஃப்யூச்சரில் என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க, அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. என்னுடைய வேலை என்ன, என்னுடைய கிளையண்ட் என்ன கேட்குறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி இன்டர்ஃபேஸை ரெடி பண்ணி ஒரு வெப்சைட் ஆகவோ, பார்த்திங்கன்னா இந்த லேயர் பாருங்கள், இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணுறது, வெப்சைட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி இது டேட்டா பேஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறதுலாம் இதுன்னு சொல்லுவோம். டேட்டா அண்ட் XML அப்படிங்கிறதுலாம் டேட்டா பேஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறது. அப்போது இதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய வேலை ரொம்ப ரொம்ப சுலபம். அதுவும் இல்லாமல் அத்தாரிட்டேட்டிவாக அது கண்டிப்பாக ரன் ஆகும் நான் நம்பலாம். அதே சமயத்தில் இன்றைக்கி C# அப்படிங்கிற லாங்குவேஜுக்கு உலகம் ஃபுல்லாக லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போது ஒருத்தர் போனார்னு இன்னொருத்தர் வந்து வச்சு நம்ம அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிக்க முடியும். எல்லா கம்பெனிக்கும் ஒரு ரிலையபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆர்கிடெக்சர். சரிங்க சார், இந்த காமன் லாங்குவேஜ் ரன் டைம் என்ன சார் பண்ணுது? ஏகப்பட்ட வேலை பண்ணுது சார். இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு ஸ்டேபிளான எக்ஸிக்யூஷன் நடக்குது. இது ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு நாள் நம்ம வந்து பேசலாம், பட் ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. போக போக இதெல்லாம் என்ன ஏதுன்றது நமக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வரலாம், ஈஸியாக புரியும். பட் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் இவ்வளோ பிரம்மாண்டமானது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோடிங்கை கற்றுக்க போகிறோம். அடுத்தது இப்போ .NET ஃப்ரேம் ஒர்க்னால் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ .NET ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, .NET கோர் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது விண்டோஸ் ஓஎஸை மட்டும் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணாங்க சார். எல்லோரும் விண்டோஸ்க்கு வாங்கப்பா, நான் வந்து ஃப்ரீயாக வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னு உலகமே வந்துரும்னு எதிர்பார்த்தாங்க மைக்ரோசாஃப்ட். ஆனால் வரல, எல்லாம் ஜாவா பக்கம் போயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேறு வழி இல்லாமல் எந்த மெஷினில் வேணாலும் ரன் பண்ணுப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணாங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு டீம் சைட் பை சைடாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் நல்லா இருக்குது, ஆனால் அது லைனக்ஸில் வேலை செய்யலை, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு மோனோ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மோனோ ப்ராஜெக்ட் என்னென்னா, நான் .NET யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டேன்னா அதை லைனக்ஸில் கொண்டு போய் அப்படியே ரன் பண்ணுறதுக்கு கம்பைல் பண்ணிக்கலாம். அப்போது இவங்க கிட்ட இருந்து அந்த ஐடியாவை வாங்கி .NET கோர் ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன சார் அட்வான்டேஜ்? இன்றைக்கி நம்ம எழுதுகிற சாஃப்ட்வேர் விண்டோஸ்லேயும் ரன் ஆகும், மேக் ஓஎஸ்லேயும் ரன் ஆகும், லைனக்ஸ்லேயும் ரன் ஆகும், எல்லா இடத்துலையும் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் .NET கோர் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்ட், இதுக்கு மேலே .NET ஃப்ரேம் ஒர்க் 5 பழைய இதில் வந்து 5 அப்படிங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன், அதுக்கு மேலே அதில் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டோம், தயவு செய்து கோர் ஃப்ரேம் ஒர்க்குக்கு மைக்ரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது .NET கோரை தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாம் ASP.NET கோர் பேஸ் பண்ணி C# பேஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி இல்லை இன்னும் 100 வருஷம் கழித்து கூட நம்ம எழுதுகிற அப்ளிகேஷன் கண்டிப்பாக சூப்பராக ரன் ஆகும். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அது வரைக்கும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுடைய சைட்டுக்கு விசிட் பண்ணுங்கள், collectiva.in அப்படின்ற சைட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் நேவிகேட் ஃப்ரீ கோர்சஸ்னு ஒரு மெனு இருக்கும், அதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கிற கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக உங்களுடைய டைமில் படிங்க, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.